வெற்றி முகம் காட்டி வீர நடைபோட்டு வாக்காளர் பெருமக்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார் அன்பு தோழர் ஆர் செல்லசாமி அவர்கள். தேர்தல் பிரச்சாரம்லாம் வந்து பரபரப்பாக இருக்கிறத பார்க்குறோம். எப்படி இருக்குது? மக்கள்கிட்ட என்ன வரவேற்பு இருக்குது? அன்னைக்கு தொட்டு இன்னைக்கு காலம் வரை நம்ம கம்யூனிஸ்ட் விடுங்க. அறிவால் சுற்றியல் நட்சத்திரம். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் அறிவால் சுற்றியல் நட்சத்திரம். வேட்பாளர் ஆகிறதுக்கு என்னுடைய கட்சி பணிதான் நினைக்கிறேன். என்னுடைய நீண்ட கால ஒரு 45 ஆண்டு காலத்துடைய கட்சியிலே வந்து 45 ஆண்டுகள் அவனுடைய கட்சியுடைய பணிகள். அவருடைய வாலிபர் சங்கத்தில் ஒரு 7 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளர், விவசாய சங்கத்தில் 8 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளர். பிறகு பல பொறுப்புகள் இருந்திருக்கேன். ஒரு பேரூராட்சியில் 10 வருஷம், மாவட்ட ஊராட்சியில் 5 வருஷம், திட்டக்குழுவில் 5 வருஷம், அதே மாதிரி கூட்டுறவு வங்கியில் ஒரு 20 ஆண்டு காலம் பிறகு. இந்த முறையில் அப்படின்னா மக்கள் அப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் பெரிய சிரமங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. பொதுவாக மக்களோடு இருக்கக்கூடிய நெருக்கமும் என்னுடைய கட்சி ஈடுபாடும் தான் அதுக்கெல்லாம் முக்கியமான. ஏற்கனவே என்னுடைய மனைவி இறந்து 2 வருஷம் ஆகுது. என்னுடைய புற்றுநோயால் இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு 2 குழந்தைகள் தான். அதெல்லாம் காலையில் அவங்க கல்லூரி அனுப்பும் முன்னாடி பிள்ளைகளும் நானுமாக இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் அவருடைய கட்சி காலையிலே கட்சி படிக்க இறங்குறது. இல்லைன்னா ஒன்றும் பெரிய சிரமம் ஒன்றும் கிடையாது. இதுவரையும் சிரமம் இல்லை. தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். முதல்ல உங்கள் பிஸி ஷெடியூலில் வந்து ஒரு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ சிபிஎம் சார்பாக பத்மநாபபுரம் தொகுதியில் உங்களை வேட்பாளராக நிப்பாட்டியிருக்காங்க, தேர்வு பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது கட்சிக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக பார்க்குறோம். தேர்தல் பிரச்சாரம்லாம் வந்து பரபரப்பாக இருக்கிறத பார்க்குறோம். எப்படி இருக்குது? மக்கள்கிட்ட என்ன வரவேற்பு இருக்குது? மக்கள் ரொம்ப அமோகமாக வரவேற்கிறாங்க. பழைய தமிழ் தோழர்கள், அதாவது ஏற்கனவே இந்த தொகுதி என்பது இப்போதைய பசார் தொகுதி என்பது ஜெயகாமிச்சந்திரன் 4 முறை எம்எல்ஏயாக இருந்த திருவட்டார் தொகுதி, 100 ஒரு முறை எம்எல்ஏயாக இருந்த 10ஆம் தொகுதி, 2 தொகுதியினுடைய 2 பாகங்களை உள்ளடக்கிய தொகுதியாக இருக்கு. நம்முடைய தோழர் 20 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு ஒரு தோழர்களுக்கு ஒரு நல்ல உற்சாகமாக ஆவேசமாக தோழர்களும் இருக்கிறாங்க என்பதா. ஓகே தோழர், பத்மநாபபுரம் தொகுதியை பொறுத்தளவில் உங்களுடைய பார்வை என்ன தோழர் இந்த தொகுதியோட வளர்ச்சியில்? சமீப காலங்களில் அது வளர்ச்சி என்பது இருக்கு என்பதுதான். அது ஏராளமான அந்த அமைச்சர் 5 ஆண்டு காலம் அமைச்சர் என்பது அவருடைய பொறுப்பிருந்த காலம் ஏராளமான வளர்ச்சி திட்டங்கள் என்பது பத்மாருப்பி பாலங்கள், சாலைகள், இன்னும் தொழில் வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு இல்லைன்னா கூட மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு என்பதுதான் பொதுவாக பரவலான வளர்ச்சி இருக்கு என்பதுதான் பார்க்குறோம். ஒரு கம்யூனிஸ்டா நீங்க எதை முக்கியமான வளர்ச்சியா பாக்குறீங்க தொடர் இந்த தொகுதியை? தொழில் வளர்ச்சி தானே எனக்கு தெரியும் உங்களுக்கு. அது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் தொழிற்சாலை ஒன்றும் கிடையாது. அதுக்கான பெரிய வாய்ப்புகள் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை தொழில் வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் இந்த மாவட்டத்தில் சுற்றுலா என்பது அது ஒரு முக்கியமான வாய்ப்பாக இருக்குது. இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை என்பது மேம்படுத்துவது, புதிய சுற்றுலா தலங்களை அமைப்பது என்பது வேலை வாய்ப்புக்கு என்பது அது ஒரு ஏதாவது நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் ஒரு வாய்ப்புக்கு என்பது அது பயன்படும் என்பதுதான். ஓகே, இப்போ தொழிற்சாலைகள் கொண்டு வர்றது தான் தொழில் வளர்ச்சின்னு சொல்றீங்களா? தொழிற்சாலைகள் ஒரு புறம் தொழிற்சாலை கொண்டு வர்றது தொழில் வளர்ச்சி, இன்னொரு புறம் உங்களுக்கு அதாவது வேலை வாய்ப்பு ஏற்கனவே நம்ம இந்த மாவட்டத்தில் வாய்ப்பு இருக்கு. ரப்பர் ஏற்கனவே ஆசியாவிலேயே அதிகமான ரப்பர் கிடைக்கக்கூடிய ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். அந்த ரப்பரை பயன்படுத்திட்டு உங்களுக்கு டயர் தொழிற்சாலை உட்பட நிறைய டயரை பயன்படுத்தி தொழிற்சாலை உருவாக ஒரு 10,000 பேருக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு நோக்கம் என்பது கோரிக்கைகளும் நீண்ட காலம் இருக்கு. அரசாங்கம் என்பது ஒரு முறை ரப்பர் பூங்கா என்ற முறை அறிவிச்சாங்க. அதனால அதுவும் என்பது வந்தாச்சுன்னா நிச்சயமாக தொழில் வாய்ப்பு என்பது உருவாக என்பதுதான். ஓகே, இப்போ லட்சக்கணக்கான மாணவர்கள் அவங்களோட கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு இங்கே வேலை பார்க்காம வெளி மாவட்டங்களுக்கு தான் வேலைக்கு போகிறாங்க. முக்கியமாக சென்னை மாதிரியான மாவட்டங்களுக்கு போகிறாங்க. அவங்க இங்கேருந்து வேலை பார்க்கறதுக்கான விஷயங்கள் என்னென்ன பண்ணலாம்? ஒன்று என்பது சொன்ன ரப்பர் தொழிற்சாலை உருவாக்கலாம். அதே மாதிரி ஐடி, அதாவது டெக்னோ பார்க், அது என்பது அதிகமான படித்தவர்கள் மாவட்டமாக இருக்கனால திருவண்ணாமலை டெக்னோ பார்க் இருக்குது. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் டெக்னோ பார்க் என்பது அது ரொம்ப தேவையான ஒன்றாக அமைக்கிறது. ஏன்னா அதிகமான படித்தவருடைய மாவட்டம். நீ சொன்ன மாதிரி
வேலைக்குன்னா வெளியூரில் வெளிநாட்டில் அல்லது வெளி மாநிலங்களில் வசதி தான் போகிறாங்க. ஆனால் அது என்பது தக்ரோ பார்ப்பு என்பது அமைச்சாச்சுன்னா அது ஒரு வாய்ப்பாக இருக்குது என்பதுதான். ஓகே தோழர். தோழர் இப்போ பொதுவான கேள்வி எல்லா தோழர்கள்கிட்டையுமே கேட்டுட்டு வர்ற கேள்வி தான். முக்கியமான ஒரு பார்ட்டியில், ஒரு நேஷனல் பார்ட்டியில் முழு நேர ஊழியராக இருக்கீங்க. உங்களோட சம்பளம் எவ்வளவு தோழர்? சம்பளம் இந்த மாவட்டத்தில் இப்போ தான் லட்சங்கள்ல இருக்கா? இல்லை, இப்போ தான் 15,000. ஆ. நான் எல்லாம் முதல்ல ஆரம்பத்தில் முழுநேர ஊழியராக வரும்போது எனக்கு 2,000 ரூபா தான். இப்போ தான் படிப்படியாக ஒரு 15,000 இந்த முறையில் உயர்த்தப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் முழுநேர ஊழியருக்கு அதிகபட்சம் 15,000 தான். ஓகே தோழர். இந்த சம்பளத்தை வச்சு எப்படி நீங்க இவ்வளவு வேட்பாளர் ஆகிற அளவுக்கு எப்படி உயர்ந்து வர முடியும்? வேட்பாளர் ஆகிறதுக்கும் அந்த அலவன்ஸுக்கும் என்பது அதுக்கு சம்பந்தமே இல்லை. வேட்பாளர் ஆகிறதுக்கு என்னுடைய கட்சி பணிதான் நினைக்கிறேன். என்னுடைய நீண்ட கால ஒரு 45 ஆண்டு காலத்துடைய கட்சியிலே வந்து 45 ஆண்டுகள் அவருடைய கட்சியுடைய பணிகள். அவருடைய வாலிபர் சங்கத்தில் ஒரு கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளர், விவசாய சங்கத்தில் 8 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளர். பிறகு பல பொறுப்புகள் இருந்திருக்கேன். ஒரு பேரூராட்சியில் 10 வருஷம், மாவட்ட ஊராட்சியில் 5 வருஷம், திட்டக்குழுவில் 5 வருஷம், அதே மாதிரி கூட்டுறவு வங்கியில் ஒரு 20 ஆண்டு காலம் தலைவர். இந்த முறையில் அப்படிலாம் மக்கள் அப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் பெரிய சிரமங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அது பொதுவாக மக்களோடு இருக்கக்கூடிய நெருக்கமும் என்னுடைய கட்சி ஈடுபாடும் தான் அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம். இல்லை 2000 15,000 வரைக்கும்னு சொல்கிறீங்க. ஆமாம். இப்போது கட்சி வேலைங்கிறது குடும்ப வேலையோட சேர்ந்து பேரலாக பண்ணக்கூடிய விஷயம் தான். அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதாவது நான் ஒன்றும் ஏற்கனவே என்னுடைய மனைவி இறந்து 2 வருஷம் ஆகுது. என்னுடைய புற்றுநோயால் இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு 2 குழந்தைகள் தான். அதெல்லாம் காலையில் அவங்க கல்லூரி அனுப்பும் முன்னாடி பிள்ளைகளும் நானுமாக இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் கட்சி பணி காலையிலே கட்சி பணிக்கு இறங்குறது. இதெல்லாம் ஒன்றும் பெரிய சிரமம் ஒன்றும் கிடையாது. இதுவரையும் சிரமம் இல்லை. அதனால் சிரமத்தோடு இல்லை. ஓகே தோழர். இந்த தொகுதியை பொறுத்தளவில் இங்கே இருக்கக்கூடிய மக்களை பற்றி உங்களுடைய புரிதல் என்ன? இங்கே யார் யார் இருக்காங்க? அவங்களுடைய பொருளாதார நிலை என்ன? மக்கள் எல்லா தரப்பு, குறிப்பாக சிறுபான்மை மக்கள், குறிப்பாக அது பல ஜாதியப்பட்ட கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் இருக்காங்க. அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பொதுவாக இந்த தொகுதியை பொறுத்தவரையில் பொதுவாக கொஞ்சம் அரசியல் உணர்வோட, வர்க்க உணர்வோட அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது நான் பார்க்குறேன். அது என்பது எல்லா விஷயங்களும் அது நம்முடைய இந்த தேர்தலுக்கு பொதுவாக பின்னணிக்கு என்பது அது பயன்படும். ஓகே. முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த அரசியலுக்குள்ளே எப்படி வந்தீங்க? அதுவும் இடதுசாரி அரசியலுக்குள்ளே எப்படி வந்தீங்க? நான் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு நான் கல்லூரியிலே படிக்கும்போது என்னுடைய என்எஸ்எஸ் நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீம், அது டீம் என்பது அது என்பது ஒரு என்ன லீடராக வச்சாங்க. அதோடைய சோசியல் சர்வீஸ் ஒர்க்கு அப்படிப்பட்ட விஷயந்தான் பொதுவாக சமூக அது சில பணிகள் என்ற விஷயங்கள் அது என்பது என்னை ஓரளவு சிந்திக்க வச்சு. அதுக்கு பிறகு தான் நான் வாலிபர் சங்கத்தில் வர்றேன். அதுக்கு பிறகு கட்சியை அப்படி படிப்படியாக வாலிபர் சங்க வட்டார அன்னைக்கெல்லாம் தாலுக் கமிட்டி மெம்பர், தாலுக் செயலாளர், மாவட்ட கமிட்டி உறுப்பினர், மாவட்ட செயலாளர், அவன் தான் படிப்படியாக கட்சியில் வர்றேன். குறிப்பாக ஆசாரி பள்ளம் மருத்துவக் கல்லூரி வேணுன்ற விஷயம் தான் நம்ம என்பது முதல்ல இந்த கோரிக்கை வச்சு ஏராளமான போராட்டம், பாத யாத்திரை, அதே மாதிரி பிரச்சாரங்கள், நீண்ட பெரிய போராட்டம் நடத்தணும். அந்த போராட்டத்துடைய விளைவாகத்தான் நம்ம அப்போ 2004 பெல்லார்மின் எம்பி ஆகிறாரு. அதே என்பது அவருடைய முயற்சி என்பது 2005 கருணாநிதி அன்னைக்கு முதலமைச்சராக இருக்கும்போது சமத்துவரம் ஒரு நிகழ்ச்சி, ஓப்பன் நிகழ்ச்சி வராரு. அங்கேயே அறிவிச்சிட்டாரு, கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிமல்ல மருத்துவக் கல்லூரி விஷயம் என்பது அறிவிச்சார். அது ஒரு போராட்டத்துடைய விளைவு. இன்னொரு பக்கம் நம்ம இப்போ இங்கே இந்த நம்ம தனியார் வர பாதுகாப்பு சட்டம் அது சம்பந்தமாக உங்களுக்கு பலகட்ட போராட்டம் நடத்திருக்கணும். ஒரு 48 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டம் நானே தனம் வாங்கி நடத்தியிருக்காங்க வரிவர பகுதியில். தொடர்ச்சியான போராட்டம், ஏராளமான போராட்டம் நடத்தப்பட்டது. அதே மாதிரி மக்களுடைய ஏராளமான பிரச்சனைக்காக பாத யாத்திரை போராட்டம் தொடர்ச்சியாக 3 நாள் நடந்து அப்படிப்பட்ட போராட்டங்கள் தான் நானே போய் நடத்தியிருக்கேன். பலகட்ட ஏராளமான போராட்டங்களை பார்த்துருக்கோம். தொடர் இப்போ பொதுவாக கம்யூனிஸ்ட் அப்படின்னாலே போராட்டம், வழக்கு இப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் மேலே எதுவும் வழக்குகள் இருக்கா? நான் பேரூராட்சி தலைவராக இருக்கும்போது பொது சாலைகள் அமைக்கிறது, இன்னும் பொது பிரச்சனையில் ஈடுபட்டால்
சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ்னு ஒரு 45 கேஸ் வந்திருக்காங்க அதில். இல்லை எதுக்கு கேட்குறேன்னா தோழர், இப்போ மற்ற கட்சி வேட்பாளர்கள்லாம் அவங்களோட அந்த லிஸ்ட்லாம் case எடுத்து பார்க்கும்போது இது பொது விஷயங்களுக்காக வழக்கு வந்திருக்கு. அந்த போலீஸ் நிறைய கேஸ் என்பது விட்ரா பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் வழக்கு உண்மை கிடையாது. சமீபத்தில் என்பது என் மேலே போடப்பட்ட ஒரு கேஸ் என்பது நம்முடைய வாலிப சங்க தோழர் போலீஸுக்கும் நமக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால் ஒரு வழக்கு. நம்ம ஒரு வட்டாரக்கள் உறுப்பினரை போலீஸ் அடித்து துன்புறுத்தி இழுத்து கொண்டு போகும் 4 திரையட்டு தண்ணில் என்னை சேர்த்து பிடிச்சாங்க. மிகப்பெரிய போராட்டம் நடந்தோம். அதில் போலீஸ் ஒரு சின்ன கேஸ் போட்டாங்களோ தான் என் பேர் உள்ள கேஸ் இருக்கும். பட் வேற ஒரு கேஸும் தண்டனை பெற்றதோ எதுவுமே கிடையாது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாம் போகிற அறிவால் சத்தியம்